என்ன பூமாரி, எதுக்கு கூப்பிட்ட? உண்மையிலே உன்னை நிறைய விஷயத்துல பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு மலர். ஏன், எதுக்கு திடீர்னு சொல்ற? இல்ல, உன்னோட 4 வருஷம் படிப்பையும் நீ எப்படி முடிச்சன்னு நினைச்சாதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாள் கடக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குடி. பூமாரி, என்னாச்சு? உனக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கா? சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல. எழுந்திருச்சு போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயது. அதான் திருப்பி காலையில எழுந்திருக்கவே முடிய மாட்டேங்குது. நீ காலேஜ் படிக்கலாம், காலையில எழுந்து சமையல் தான் பண்ணிட்டு இருப்பேன். அதுவே பெரிய வேலைன்ட்டு அம்மா சொல்லுவாங்க. என்ன சமையல் அவ காலையில சீக்கிரமா எஞ்சி பண்றா, இவங்கெல்லாம் லேட்டா எஞ்சி போறாங்கன்ட்டு. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் காலேஜ்ல போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு திருப்பி வந்திருக்கீங்கன்ட்டு இப்பதாண்டி எனக்கு புரியுது. அதை நான் அனுபவிக்கல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பட்டதும் கஷ்டம்தான். எங்களுக்காக டெய்லி சமைச்சு கொடுத்துருக்கீல, வேற என்ன? இப்போ மட்டும் என்ன, அம்மா தான் நமக்கு 2 பேருக்குமே சமைச்சு தர்றாங்க. இருந்தாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. காலேஜ் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி எஞ்சி காலேஜ் போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும் பூமாரி, போக போக உனக்கே பழகிரும். அதுவும் இல்லாமல் நான் காலேஜ் படிக்கல, எனக்கு இருந்த வயசு வேற, உனக்கு இப்போ இருக்க வயசு வேற தானே. அதனால கூட உனக்கு அந்த பேர்டன் இருக்கலாம். ஆமா ஆமா, அப்படி கூட இருக்கலாம்ல. அப்போ எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? ஆமா, உடனே அப்படி என்ன என்னத்தா நீங்க உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன இப்படி நடு ரோட்ல நிறுத்திட்டீங்கல்ல? என்ன ரேஷ்மா, வேணும்னே பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க? இப்படியெல்லாம் நடக்கும் நான் என்ன நினைச்சா பார்த்தேன். வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, நீ இங்க உட்காரு, பஸ் ஏதாவது வந்தோம்னா ஏறி போயிடலாம். அட போங்கத்தா, பஸ்ல எல்லாம் நான் வரமாட்டேன். வேணா ஒண்ணு பண்ணலாம், பக்கத்துல ஏதாவது ஒர்க் ஷாப் ஏதாவது இருக்கான்னு பார்த்து வண்டியை விட்டுட்டு அப்படியே நம்ம வெளியே சாப்பிட்டுடலாம். ரேஷ்மா, என்ன சொல்லிட்டு இருக்க? வெளியே சாப்பிடலான்ட்டு உனக்கு ஏற்கனவே வயிறு வலின்ட்டு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? அவுட் சைட் ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி வெளியே சாப்பிட முடியும்? அதெல்லாம் டாக்டர் சும்மா சொல்லுவாங்கத்தா, அதெல்லாம் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏ மலர், அங்க பாரு. யாருடி? யாரோ நின்று பேசிட்டு இருக்க மாதிரி வாய்ஸ் கேக்குது. யாரு? பாரு. இவனோ? இவன் எங்கடி இங்க வந்தான்? ஏய், என்னதான் இருந்தாலும் அவ சண்முகோட ஹஸ்பண்ட், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆமா ஆமா, இவனால தானே நம்ம குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனை. என்ன இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்ல, அதை மறந்துட்டியா? பாலா, இவ்வளவு இங்க நிக்காத. நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாலா, நீங்க எப்படி இருக்கீங்க? சண்மு எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. சண்முக்கு எங்களெல்லாம் தேடல போல, அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, அது எப்படி தேடும்? அதான் இவன் கூட போயாச்சுல, வேற எப்படி தேடும்? ஏன் இன்னும் இப்படி கோவப்படுறீங்க? ஷண்மு ஒவ்வொரு நாளையும் உங்களை பத்தியே தான் பேசிட்டே இருப்பா. எங்க அக்கா இருந்தா இப்படி இருந்திருக்கும், எங்க அக்கா இருந்தா அப்படி இருந்திருக்கும்ட்டு. பூமாரியை கூட பத்தி பேசினதே கிடையாது. ஆனா உங்களை பத்தி தான் ரொம்ப பேசிட்டே இருப்பா. நானும் மலரக்காவும் தான் ஒய்யாம சண்டை போட்டே இருப்போன்ட்டு. நீங்க என்னன்னு பார்த்தா அவளை ஜென்ம எதிரியா நினைக்கீங்க. என்ன ஒரு வாட்டி காப்பாத்திட்டோன்ட்டு ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டு இருக்கியா? நான் இதுக்குங்க அதெல்லாம் எடுக்க போறேன், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ சண்முக தானே கல்யாணம் பண்ண? இவ யாரு? இது என்னோட பாலா அத்தான். அத்தானா? அது சரி. ஏய் மலர், என்ன பேச்சு பேசுற? சும்மா இரு கொஞ்ச நேரம். நான் என்ன பேசுறேன்? அவதான் அத்தா சொத்தான்ங்கிறா. என்னமோ நானே வாயை கொடுத்து வம்பு இழுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க தான் இங்க வந்து நின்னாங்க. சும்மா ஏமலதான் பழைய படணுமா உனக்கு எப்ப பார்த்தாலும்? சும்மா இரு மலர், நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டமா, அதோட விட்டமான்னு இரு சும்மா. அதை எப்படி போ மாதிரி விட முடியும்? அவளால எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம வீட்டுல, சும்மா விட முடியுமோ? அதெல்லாம் அவளை பார்க்கலையும் இவனை பார்க்கல எனக்கு ஆத்திரமா வருது. ஆத்திரம் வந்து அதை உனக்குள்ளே வச்சுக்கோ, அதுக்காக அடுத்தவங்க கிட்ட காட்டிட்டு இருப்பியா? அவங்களுக்கு என்ன முக்கியப்பட்டதோ அதை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஒன்னு கூட தான் அம்மா கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டே இருக்காங்க. நீ என்ன அம்மா வச்ச கேக்குற? என்னமோ அம்மா வச்ச கேட்க மாதிரி அவளுக்கு அவ்வளவு திட்டு கொடுக்குற. நான் தான் சரின்ட்டேன்ல. என்ன சொல்ற நீ? சரின்ட்டியா? அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் விடு சும்மா. நான் என்ன பேசுறேன் பூமாரி, நீ என்ன பேசுற? ஏய் மலர், என்ன சொல்ற நீ? சரின்ட்டியா? அப்போ உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமா? அம்மா சொல்றாங்கன்னு சம்மதிக்கிறேன். அது சரி. அம்மா இதுக்கு முன்னாடி ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்தாங்க, அப்பெல்லாம் இந்த வார்த்தை வரலையேம்மா. சும்மா இருக்கியா பூமாரி? அதுக்காக இவ்வளவு மாதிரி லவ் பண்ணவா சொல்ற? லவ்வா? அது சரி, அப்ப நீ பண்ணவே இல்லை போலயே. சும்மா இருக்கியா எப்படி? சரி சரி, சும்மா இருக்க. பாலா, அப்புறம் உங்க ஒர்க் எல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகுது. அவங்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கா எங்க அக்கா. நீ எதுக்கு தேவையில்லாம இடையில வர்ற? இங்க பாருங்க, ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசுங்க. என்ன எங்க அத்தானை பார்த்து அவன் இவன் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை திருப்பி கேட்டா எப்படி இருக்கும்? ஏ மலர், சண்டை போடுற நேரமா இது? சும்மா இரு. திமிர பாரு, திமிர. ரேஷ்மா, என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா இரு.
அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. ஷண்மும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்க யாருக்கும் பிடிக்கல, அதனால அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் கூட கூட அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. சும்மா இருக்கியா? உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அமைதியா நெல்லு. அத்தா, நீங்க போய் இப்படி கஷ்டப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போய் தானே இதுங்கெல்லாம் உங்களை பேசுது. சே, நீங்க அவளை கல்யாணமே பண்ணிக்கவே கூடாது. சும்மா இருக்கியா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா ஆமா, ரொம்ப தேவையில்லாத விஷயம். பைக்கை பஞ்சர் பண்ணதே நான் தான். சீக்கிரமா போய் கடையில் கொண்டு கொடுத்து எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிடலான்னு பார்த்தா இந்த மனசு வரமாட்டார் போலையே. எனக்கு வேலையெல்லாம் நல்லா தாங்க போகுது. உங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கு? நல்லா போதா? அததான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். 4 வருஷம் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு. சண்முக்கு கடைசி வருஷம் தானே. அவன் எப்படி படிக்கா? நல்லா படிக்காளா? அவ நல்லா தான் படிக்கா. இன்னைக்கு கூட காலேஜ் விஷயமா தான் வெளியே போயிருக்கா. வெளியே போயிருக்காளா? அவளை கூட்டிட்டு போகாம இவளை கூட்டிட்டு சுத்திட்டு அடக்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. ரேஷ்மாவுக்கு 2 நாளா வயிறு வலின்ட்டு அம்மா சொன்னாங்க. ஷண்மும் நானும் தான் வெளியே போறதா இருந்துச்சு. ரேஷ்மாவுக்கு வயிறு வலின்னு சொன்னோன்னு தான் சண்மு தனியாவே போறதா முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் நான் இவ்வளவு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன். இப்ப நாங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். இந்த வழி ஒன்றும் உங்க வீட்டுக்கு போற வழி கிடையாதே. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமோ? பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால பஞ்சர் போட்டுட்டு நாங்க 2 பேரும் கடையில போய் சாப்பிட போறோம். அத்தா வாங்க கிளம்பலாம். இவங்களுக்குலாம் நின்று பதில் சொல்லிட்டு வெட்டி பேச்சு. எவ்வளோ திமிரு! இவளை பார்த்தா என்னமோ பைக்கு பஞ்சர் ஓட்ட போன மாதிரியும் ஹோட்டல்ல சாப்பிட வந்த மாதிரியும் தெரியலையே. அத்தா அத்தான்னு சொல்றத பார்த்தா ஒன்றும் சரியில்லாத மாதிரில தோணுது. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி பாலா, சண்மு கேட்டதா சொல்லுங்க. அவளை ரொம்ப மிஸ் பண்றோம்னு சொல்லுங்க. நீங்களும் எப்படியாவது சண்முக கொஞ்சம் வீட்டுல பேசி அவ வீட்டுக்கு வர்ற மாதிரி பண்ணுங்க. அவ பண்ணது தப்பு தான், இல்லன்ட்டு யாரும் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் அவ வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். உங்க அம்மா உங்க கூட எல்லாம் இருக்கணும்ட்டு ரொம்பவே விரும்புறான். அதனாலதான் சொல்றேன். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். சரிங்க, அப்போ கிளம்புறேன். சரி பாலா, பார்த்து பத்திரமா போங்க. இந்த ஓரத்து கடையில கூட பஞ்சர் ஓட்டுவாங்க, அங்க வேணா பைக்கை கொண்டு கொடுங்க. சரிங்க. மலர் போறத பாரு, எனக்கு என்னமோ சரியில்லை. இவளை பார்த்தாலே ஆளும் மூஞ்சும். சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பியா மலர்? ஏதாவது இருக்கா உனக்கு? அவங்க முன்னாடி எப்படி நடந்துகிட்டு இருக்க நீ? கொஞ்சம் கூட அறிவில்லாம. என்ன பூமாரி இப்படியெல்லாம் திட்டுற? பின்ன நம்ம தங்கச்சி அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட போய் இப்படி நடந்துகிட்டு இருக்க? கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? என்ன டிவோர்ஸ் பண்ண மாப்பிள்ளைகிட்டே நீ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் நம்ம தங்கச்சி நல்லா பாத்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் இப்படி நடந்துகிட்டு இருக்க? அவ ஒரு நாள் ஒரு பொழுது கண்ணை கசக்கிட்டு நம்ம வீட்டு பக்கம் வந்து நின்னாளா? நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பாலா அவளை நல்லா தானே வச்சிருக்காரு, அப்புறம் ஏன் பேசிட்டு இருக்க இப்படி எல்லாம்? என்ன இப்படி பேசுற? பின்ன வேற எப்படி பேச சொல்ற? இப்படி பேசுறதுக்கு சுத்தமா பிடிக்கல மலர். கொஞ்சமாவது ஆட்டிடியூட மாத்து. என்ன இது திமிரு உனக்கு? அவ என்னவோ வேற ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. பிடிச்ச பையன் கூட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதானே? சும்மா. ஏன் பூமாரி, அவ வீட்டை விட்டு போனது அப்ப தப்பே இல்லைன்னு சொல்ல வர்றியா நீ? தப்புதான், இல்லன்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா அதை தூக்கி தூக்கி ஏன் வச்சுக்கிட்டு இருக்க? தூர விடுங்கிறேன். ஆமாடி, நீ விட்டுருவ ஈஸியா. எங்களுக்கு தானே தெரியும் எல்லாத்தோட கஷ்டமும். தேவையில்லாத பிரச்சனை வேண்டான்னு சொல்ற மலர், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. சரி தாயி, விட்டுடுறேன், ஆளை விடு. ஆமா, சந்ததி சாக்குல கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்ன மாதிரி காதுல விழுந்துச்சு. நான் இப்ப சொன்னேன்? அதான் நீ தானே சொன்ன. ஆமா, அம்மாக்காக ஓகே சொல்றேன், அவ்வளவுதான். அது சரி.